வா துளசி. வந்துட்டேன். வா. அட உட்காரு. என்ன சொன்ன அந்த தாரிடப்பா? அவர் சொன்னாரு நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்க சொன்னாரு. சொன்னானா? சொன்னாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கிட்ட வாயே. அடச்சி, இது ஒரு வில்லன் மாதிரி. சும்மா இருங்க நீங்க. சும்மா இருமா, காசு கொடுத்துட்டு போயிருக்கா. அதுலயே காதல் பண்ணுவோம். அல்வா வேற வர போகுது, அது பின்னால. ஏங்க நீங்க அலையாதீங்க. அட அலையிலமா, காது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இனிமே நீ பேயாடும் போது என்ன நான் சொல்றது அப்படியே நடக்கிறேன். எப்படி? கேளு தாயே, உனக்கு என்னென்ன வேணும் கேளு. எது கொடுத்தா நீ மலையேறுவ? கேட்டதெல்லாம் கொடுப்பியா? கொடுப்பாரு தாயே. கல்லு வீட்டு கருப்பையா ரொம்ப தங்கமானவரு. அவர்கிட்ட இல்லைன்னாலும் அடுத்த வீட்டுல திருடியாவது கொடுப்பாரு. திருடுவீங்கல்ல? கேளு தாயே. எவர் சில்வர் அண்டா வேணும், எவர் சில்வர் குண்டா வேணும், குடும்பம் நடத்துற அளவுக்கு எவர் சில்வர் பாத்திரம் எல்லாம் வேணும். ஐயோ கேளு. அப்படி கேளு. ஆமா கேளு. ஜோரா கேளு. கேளு கேளு, இன்னும் கேளு. என் சர்வீஸ்ல எவ்வளவோ பேய ஓட்டிருக்கிறேன். இப்படி எவர் சில்வர் பாத்திரம் கேட்ட பேய பார்த்ததே இல்ல. உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. உன் காலத்து பேய் ஒண்ணுமே கேட்காது. இது லேட்டஸ்ட் பேய். எவர் சில்வர் பாத்திரம் கேட்கும், மிக்ஸி கேட்கும், கிரைண்டர் கேட்கும், பிரஷர் குக்கர் கேட்கும். முடிஞ்சா டிஜிபில தவணை முறையில கலர் டிவியை இது கேட்டு வாங்கிட்டு போயிடும். டிவி இவன் கட்டுவான். இன்னும் கேளு. ஏதாவது கேளு. அப்படி கேளு. என்ன கல்லு வீட்டுக்காரர் கண் கலங்குறாரு? எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான் தான் எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன். யார? செத்து போனாலே என் முதத்தாரத்தை அத அப்படியே ஞாபகம் வச்சிருந்து இப்ப கேக்குறாளே. பின்ன கேட்காதா? ஆசை நிறைவேறாம செத்து போன எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க. நீ வாங்கி கொடுத்துறதா மரியாதை. நீ கேளுதாயே. சிவப்பு கல்லு அட்டியிலு குடுக்கறியா? இருக்கு தாயே, வச்சிருக்க, குடுத்துற. ஜிமிக்க மாட்டல? எல்லாமே உனக்கு தான். எல்லாத்தையும் சொன்னேன். தீபாவளிக்கு நான் போட்ட வைர மூக்குத்தி அப்படியே வச்சிருக்கிறேனே. நானா விடுவேன்? சண்முகம், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ற? மொட்டை தலையன் குட்டையில விழுந்தான்னு கேட்டா என்னத்த பதில் சொல்றேன்? பாத்தா முக்கடி. ஏண்டா விவரமா சொன்னா தானே அவளுக்கும் தெரியும். நீ சுமார் பேங்க் வாசல்ல போய் இவ எதுக்காக சண்டை போடுறான்? 4 பேர் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? ஊர்க்காரங்கிட்ட சண்டைக்கு போற அளவுக்கு வேற ஒரு ஜாதிக்கார பையன் மேல உனக்கு என்ன அப்படி அக்கறை? என்ன பேச்சைய காணோம்? பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம்? ஆமா, உனக்கு என்ன பயம்? உனக்கு அவனுக்கு ஏதோ இருக்குன்னு ஊருக்காரனுக்கெல்லாம் ஜோடிச்சு பேசி போடுவானுங்க. பேசுறவனை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போகணும், அதான ஆசை. டேய், உன் தங்கச்சி கூட உனக்கு தெரியாது? அடுத்தவங்க கஷ்டத்தை கண்டா அவளுக்கு பொறுக்காது. நியாயம் கேட்க போயிருப்பா. பெருசா தலையில தூக்கி வச்சுட்டு வந்துட்டான். டி கால முக்கடி, நீ எந்திரிச்சு வயலுக்கு போடா. மெதுவா முக்கடி. ஏண்டி அந்த பேங்க்கார பையனுக்கு பறிஞ்சுக்கிட்டு ஏன் சண்டைக்கு போன? அந்த பையன் உனக்கு என்ன அப்படி அக்கறை? என்ன நீ அண்ணன் கேட்டது மாதிரி நீ கேக்குற? அந்த யாரோ நான் யாரோ? திருடி, நேத்து முளைச்ச நாத்தினி எனக்கு காது குத்துறியா? உன் காதல் விவகாரம் எல்லாம் எனக்கும் தெரியுண்டி. என்னடி பாக்குற? அடியே, இந்த விஷயம் உங்க அண்ணன் காதல விழுந்துச்சுன்னா வெட்டுப்பல் குத்துப்பல் உண்டாகுண்டி. என்ன நீ மிரட்டுற? உன் பேரன் கையில கத்திய வச்சிருந்தா அதுக்கு பயந்துகிட்டு மனசுல இருக்கிறத தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்ன சார் பண்றது? 5000 ரூபாய் பணம் புரட்டுற அளவுக்கு எனக்கு எந்த வசதியும் இல்லையே. பணத்தை எண்ணி வைக்கலைன்னா நீ கம்பி எண்ண வேண்டியதுதான். பொன்னமக்கா, வாஷன்பகம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? என்னடி இது? கடலை உடைச்ச மாதிரி படபடான்னு பேசுவ. இப்ப என்னடா பேசாம இருந்தியாட்ட நிக்கிற? ஒண்ணுமில்லக்கா, நீதான் வட்டி கொடுத்து வாங்குற ஆளாச்சே. எனக்கு அவசரமா ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. இந்த சமயத்துல கொடுத்தேன்னா பெரிய உதவியா இருக்கும். அதுக்குள்ள வட்டியோட நான் திருப்பி கொடுத்துறேன். கேட்காத வந்து கேக்குற. இப்ப என் கையில செப்பால் அடிச்ச காசு கூட இல்லையே. இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு இப்பதான் அந்த கோடி வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தேன். ஆமா, உனக்கு 5000 ரூபாய்க்கு திடீர்னு என்னடி அவசரம்? தம்பி, சின்னக்கால தம்பி. என்னக்கா? செண்பகம் வீட்டுக்கு வந்திருந்துச்சு.
சண்டை போட்டாளுக்கு ஆஹா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஏதோ 5000 ரூபாய் கடன் கேட்டு வந்திருந்துச்சு. ஆமா 5000 ரூபாய்க்கு அப்படி என்ன அவசரம் உனக்கு? அது உன் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தா? ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன். ஆஹா என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். இல்ல நான் வரட்டுமா? பரவாயில்ல. ஆ. செண்பகம் எதுக்காக 5000 ரூபாய் பணம் கேட்டா? என்னையா கப்பலே கவுந்துட்ட மாதிரி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கிற? நான் வேதனையில இருக்கேன், உனக்கு விளையாட்டா இருக்கா? என் நிலவுல நீ இருந்திருந்தா உனக்கும் தெரியும். என்னையா பெரிய நிலைமை, உலகத்துல இல்லாத நிலைமை. 5000 ரூபாய் பணத்தை கட்டினா எல்லாம் சரியா போயிடும். எங்கேயாவது ஊட்டி பேட்டி பணத்தை கட்டு. சுலபமா சொல்லிட்டியே, அது என்ன 100 200 5000 ரூபாய் உங்க பாட்டு நான் கொடுப்பா? யோ எதுக்கியா செத்து சாமியா இருக்கிறவங்க எல்லாம் வம்புக்கு இருக்கிற? இந்தாயா உனக்கு தேவைப்பட்ட 5000 ரூபாய் இந்தா. ஏய் இவ்வளவு பணம் உனக்கு எது? உங்க தாத்தா கொடுத்தாரு. விளையாடாது. இவ்வளவு பணம் உனக்கு எங்கேயாவது வந்துன்னு சொல்லு, அப்பதான் நான் வாங்கிக்குவாமா. யார் யார்கிட்டயோ கடன் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல. அப்புறம் கறவை மாட்டு பிடிச்சு 5000 ரூபாய்க்கு வித்தேன். என்ன பைத்தியக்காரத்தனமான காரியம் பண்ணிருக்க? என்னையா பைத்தியக்காரத்தனம்? நம்ம ஆபத்து அவசரத்துக்கு உதவாத பொருள் இருந்தா என்ன போனா என்ன? உங்க அண்ணன் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ அதெல்லாம் உனக்கு எதுக்கா? நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். செம்பகம், அன்னைக்கு நீ பேங்க் கடன் கட்டலன்னா அந்த மாட்டை வித்து உன் கணக்குல வரவ வச்சிருவேன்னு சொன்னேன். இன்னைக்கு நீ அதே மாட்டை வித்து என் கணக்குல வரவ வச்சுட்டிய. அத நினைச்சாதாம்மா மனசு கேட்கல. என்ன நீ இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? இந்த அப்படி போய் பணத்தை கட்டு. ஆமா 4 நாளா வீட்டுல மாட்டை காணோம். ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னையா நீ? கேக்குறது புரியலையா என்ன? எனக்கு தான் வயசாடுச்சு, கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. என்ன போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். உன் தங்கச்சி வருவா, அவளை கேடு. அடியே உங்க அண்ணன் காணாம போன மாட்டை பத்தி கேக்குறான், சமாளிச்சுக்க. செண்பகம், நம்ம வீட்டு மாடு எங்க? நம்ம வீட்டு மாடாண்ணே, அது காணாம போயிடுச்சண்ணே. மாடு காணாம போயிடுச்சா? ஆமாண்ணே. எப்படி காணாம போச்சு? மாட்டை மேய விட்டுட்டு நானும் பொண்ணுங்களும் பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தோமா, பார்த்தா மாட்டை காணாண்ணே. என்கிட்டயே நடிக்கிறியா? டேய் கோவிந்தா, மாட்டை கொண்டாடா. அன்னைக்கு பொன்னம்மா என்கிட்ட கேட்டதுல இருந்தே எனக்கு சந்தேகம் தான். அன்னையில இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அப்படி என்ன உனக்கு அவசர தேவை? இப்ப சொல்லு, எதுக்காக மாட்டை வித்த? எனக்கு வேண்டியவங்களுக்கு அவசர தேவை, அதான் வித்தேன். அது யாருங்க வேண்டியவங்க? பேங்க்காரரு. மாட்டை வித்து அவனுக்கு உதவி செய்யறதுக்கு என்ன காரணம்? நான் அவர்தான் அறைக்குள்ள நடந்தது அறைக்குள்ளே இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். இனிமே உனக்கு இந்த மாதிரி ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். போமா. உன் கத்திக்கு வேலை வரப்போதுன்னு சொன்னனே, இன்னைக்கு நடக்கிறதான் அன்னைக்கு சொன்னேன். இப்போ நீ சிந்திச்சா போதும். உன் தங்கச்சி பிரியப்படுற வாழ்க்கைய அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நினை. இதுக்கு மேலே உன் தங்கச்சி வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம திரும்ப நீ அறிவாள தூக்கணும்னு நினைச்சா என் இன்னொரு கையை வேணாலும் வெட்டிக்க, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வா. சண்பகம், உங்க அண்ணன் தான் வீண் பிடிவாதக்காரன். நீயும் பிடிவாதம் பிடிக்காம நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா எந்த வம்பும் இல்லாம உங்க கல்யாணம் நடக்கும். எப்படிக்கா? பேசாம நீயும் சேகர் தம்பியும் டவுனுக்கு புறப்பட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு உங்க கல்யாணத்தை முடிச்சிடுங்க. சட்டப்படி கல்யாணம் நடந்துருச்சுன்னா யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? அடியே, நீ பேசுற தினச பார்த்தா ஊருக்குள்ள பெரிய விவகாரமே வந்துடும். என்னக்கா ஊரை காட்டி பயமுடுத்துறீங்க?
அவங்களுக்கு இந்த ஊர்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. என் கல்யாணம் இதே ஊர்ல தான் நடக்கணும், நடத்தி காட்டுவேன். கடவுளே, எப்படி நடத்த போறாளோ? பரப்படியா? எங்க? கோயில்ல வச்சு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி போறோம். ஆமா, உங்க அண்ணன் இதுக்கு சம்மதிப்பாரா? சம்மதிக்கலன்னா நீ என்ன கட்டிக்க மாட்டியா? விட்டுட்டு போயிடுவியா? அதுக்கு வேற ஆள பாரு. சரி, பாப்பலாம். சாமி, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சத்தியவேலு, இதனால எத்தனை தலை விழுந்தாலும் சரி விடக்கூடாது. நம்ம ஜாதிக்கார பசங்களை திரட்டுடா. ஊரையே ஏத்துக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா ஊர் பகையா போயிடும் இல்ல? ஜாதி வெறி பிடிச்ச அந்த கும்பலை எதிர்த்து அவங்கள ஒரு பொண்ணு இன்னைக்கு துணிச்சலா புறப்பட்டு இருக்கா. அவளுக்கு நாமெல்லாம் பக்கபலமா இருக்கணும். அவளுக்கு கிடைக்கிற வெற்றி நமக்கு கிடைக்கிற வெற்றி. புறப்படுங்க. சாமி, நீங்க வேதம் படிச்சவர் தானே? நீங்க படிச்ச அந்த வேதத்துல ஜாதி இருக்கா? மனுஷனுக்கு மனுஷன் ஏற்படுத்தி வச்ச வித்தியாசத்துக்கு கடவுளுக்கு சேவை செய்யற நீங்களே பயந்தா நியாயமா? நாங்க கல்யாணத்தை எப்படியாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஒரு குளத்தங்கரையில வச்சு மாலையை மாத்திருப்போம், தாலியை கட்டியிருப்போம். எங்க கல்யாணம் ரகசிய கல்யாணமா இருக்க கூடாது, ஊர் அறிய நடக்கணும். அதுக்காக தான் இங்க ஓடி வந்திருக்கோம். எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க சாமி. அம்மன் பாதத்துல வச்சு எடுத்து தரேன். நிறுத்திய கல்யாணத்தை. இல்லங்கடா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நடக்க விட மாட்டேன். என் கல்யாணத்தை பத்தி பேச நீ யாரியா? என் அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா? சொந்த மந்தங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. உங்க கல்யாணத்தை இந்த ஊர் ஒத்துக்கல. ஊர்னா யாரியா? நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் தான். இந்த கல்யாணத்துக்கு நானும் ஒத்துக்கிறோம். தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. இது எங்க விவகாரம். இதுல தலையறத்துக்கு உனக்கு உரிமை இல்ல. ஏன் உரிமை இல்ல? இந்த ஊர்ல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஊரோட நல்லது கெட்டதுல உரிமை இருக்கு. இந்த ஊரை உனக்கு மட்டும் யாரும் பட்டா எழுதி கொடுக்கல. பட்ட கழுதைக்கு என்ன தைரியம் இருந்தா ஊரை அவமானப்படுத்திட்டு வேற ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிப்பேன். சத்தியவேலு, தூக்குற அவள. நிறுத்துங்க. எவனாச்சு என் தங்கச்சி மேல கைய வச்சீங்க தொலைச்சிடுவேன். என்னடா டேய் சின்ன கால, இந்த கல்யாணம் நடக்க கூடாது ஊர் கூடி முடிவெடுத்திருக்கா. யோ, ஊரணியா ஊரு பெரிய ஊரு, சுத்த ஆட்டு மந்த கூட்டம். அந்த முடிவுக்கு நான் கட்டுப்பட முடியாது. ஏய், நம்ம ஜாதி பெருமை குறைக்கிற மாதிரி உன் தங்கச்சி காரியத்தை பண்ணிருக்கா. உலகத்துல 2 ஜாதி தாண்டா இருக்கு. ஒண்ணு ஆணு, இன்னொன்னு பொண்ணு. பாத்தீங்களாடா, சின்ன கால தனக்குன்னு வந்ததும் ஜாதிய தனக்கு சாதகமா மாத்தி பேசலாம். வேற ஜாதிய சாராமாக்கிட்டது நாங்களடா, நீதான். மாலா வெட்டியா வந்திருக்க ருக்மணி டீச்சரோட பொண்ணு. அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்குறப்போ சுயரூப புரிஞ்சு போச்சு. அந்த கதையெல்லாம் இங்க ஜனங்களுக்கு எடுத்து விட்டுமா? சின்ன கால கட்சி மாறிட்டாடா. இனிமே அவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்டா பேசாம நிக்கிறீங்க? நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம். உடனே கலைந்து போங்கள், இல்லாவிட்டால் கண்ணீர் புகையால் கலைக்க நேரிடும். ஊருக்குள்ள ஜாதி கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இங்க வந்து ஜாலியா உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறியாடா? எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான்னு தெரியுமா? இந்த ஊருக்கு விமோச்சனம் வரணும்னா நான் உன்னை வெட்டணும், நீ சாகணும். இதாடா இங்க முடிவு.
தைரியசாலி செண்பகத்தினால்தான் எங்க கிராமத்துல நிலைமையே மாறி போச்சுங்க. அப்ப நாடு முழுக்க ஜாதி ஒழியணும்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு செண்பகம் பிறக்கணும் போல் இருக்கு இல்ல? ஆல்ரைட், கமா.